இஸ்ரேல் நகரங்களை நோக்கி சரமாரி ராக்கெட் தாக்குதல். கவச வாகனம் தலைகீழாக புரண்டு இஸ்ரேல் வீரர் பலி. காசாவுக்குள் இஸ்ரேல் நுழைந்து வரும் நிலையில் ஹமாஸ் அதனை எதிர்த்து சண்டையிட்டு வருவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே தொடர்ந்து இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ராக்கெட் வீசி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன் ஒலி தொடர்ந்து எழும்பி வந்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமையும் ஹமாஸ் தனது ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இஸ்ரேல் நகரமான நேடிவோட் நோக்கி ராக்கெட் தொகுப்புகளை அனுப்பியதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதில் சில ராக்கெட்டுகள் வீடுகளை தாக்கியதாகவும் சில ராக்கெட்டுகள் திறந்த வெளியில் விழுந்ததாகவும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. இதனிடையே லெபனானை ஒட்டியுள்ள இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ராணுவ டாங்கி திடீரென தலைகீழாக புரண்டு விபத்திற்குள்ளானதில் ஒரு வீரர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் ஒரு வீரர் நடுத்தர காயத்துடனும் ஒருவர் லேசான காயத்துடனும் இருப்பதாக தெரிவித்துள்ளது. விபத்து குறித்த சூழலை இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக வெளியிடவில்லை. உயிரிழந்த வீரரின் பெயர் ஈனோன் ஃபெலிஸ்ச்மேன் என்றும் ஜெருசலத்தைச் சேர்ந்த ரிசர்வ் படை வீரர் எனவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது.